ஹலோ உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது நம்ம அம்மாவோட ஸ்டேட்டுக்கு போனதில் எடுத்த ஒரு பாட்டு தான். இன்னொரு பாட்டு நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். அன்றைக்கி காலையிலேயே அம்மா சீக்கிரமாக மூணார் போயிட்டு நான் பேங்கில் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் டான்னு 11 மணிக்கு நம்ம ஸ்டாண்டுக்கிட்ட நிற்பேன், நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அம்மா சொன்ன மணிக்கே 11 மணிக்கெலாம் வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் அப்போ தான் நம்ம வாட்டர் ஃபால்ஸ்கிட்டே போய்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சீக்கிரமாக கரெக்டாக 11:20 நம்ம அங்கே போகலை. எப்போவுமே சொன்ன வேலையை உருப்படியாக செய்ய மாட்டோம் இல்லையா? ஸோ அதனால் 11:20க்கு தான் போனோம். போய் அம்மாவை கூப்பிட்டுட்டு நேராக அம்மாவோட எஸ்டேட்டுக்குள்ளே போக ஆரம்பித்தாச்சு. இது குட்டியார்வேலி அப்படிங்கிற ஒரு இடம் தான். இந்த குட்டியார்வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே நம்மளுடைய எஸ்டேட்டில் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்க தான். இந்த இடமெல்லாம் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஃபுல்லாக காடாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கல எல்லாம் வீடாக போயிருக்குது. எப்படி அப்படின்னா நம்ம தோட்டம் தொழிலாளி மக்களுக்காகவே கவர்மெண்ட்லேருந்து இந்த இடமும் பட்டயமும் கொடுத்து லோனும் கொடுத்து நம்ம வீடு மட்டும் கட்டி இவங்களுக்குள்ளே செட்டில் ஆனால் போதும். ஸோ அந்த மாதிரி செட்டில் ஆனவங்க தான் இவங்க எல்லாருமே. குட்டியார்வேலிலேருந்து உள்ளே போனோம் அப்படின்னா நம்மளுடைய குடாரவேலி எஸ்டேட் தான். ரொம்ப அவ்வளோ நேரம் நல்லா தான் இருந்துச்சு. உள்ள குடாரவேலின்னு போர்டை பார்த்தோன்னே கண்ணெல்லாம் நிறைய ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நான் நம்மளோட எஸ்டேட்டுக்கு நம்மளோட வீட்டுக்கு நான் போக போகிறேன். இப்போ அம்மாவும் இல்லை, இங்கனுக்குள்ள அப்பாவும் இல்லை, 2 பேருமே போய் ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் வர வேண்டிய சூழ்நிலையும் எனக்கு அமையலை. அப்படிங்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அம்மா அப்போ ஏன் ஊருக்கு போய் செட்டில் ஆனாங்க அப்படின்னா அப்பா இறந்து போயிட்டாங்க. அவர் இறந்து போகையில் தாத்தா இறந்து போகையில் பார்த்தீங்க அப்படின்னா வீடு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மாடு ஆட்டுக்குட்டியெல்லாம் விட்டுட்டு இறந்து போயிட்டார். இடம் அதெல்லாம் இருந்துச்சு, விட்டுட்டு இறந்து போயிட்டார். அதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு ஆள் வேணும்ல, ஆள் இல்லை. அத்தை அப்பாக்குள்ள தங்கச்சி தான் தாத்தாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பெரிய கஷ்டமாக ஆயிடக்கூடாதுல்ல, எல்லா சுமையும் அவங்களுக்கே கொடுக்கக்கூடாதுல்ல, அம்புட்டையும் விற்கிற நிலைமையிலையும் நம்ம இல்லை. ஸோ அதனால் அம்மாவுக்கும் எஸ்டேட்டில் வேலை செய்ய முடியலை, கஷ்டமாக இருக்குது, வேலையும் ரொம்ப கஷ்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு போய் செட்டில் ஆகிட்டாங்க, அங்கே ஊர்லேயே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்மளும் இப்போ அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறது, சைலண்ட் வேலி வர்றது கிடையாது. அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட் வேலி போகும்போது சரியான சூப்பரான கிளைமேட்டாக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வரைக்கும் நல்ல கிளைமேட்டாக தான் இருந்துச்சு. இந்த ஏரியா வழி தான் நம்ம மீசைப்புலி மலை இருக்கு இல்லையா, ஸோ அங்கே போவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நான் சீக்கிரத்தில் கொஞ்சம் நான் ஷூட் பண்ணி காட்டுறேன். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைபர்ஸை கூட்டுங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு மீசைப்புலி மலை, அதுக்கப்புறம் சைலண்ட் வேலி சைடில் இருக்க எல்லா இடமும் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். ஓகேவா? நம்ம அம்மாவை கொண்டு போய் மேலே ஸ்கூலில் தான் என்கொயரிக்கு விட்டுருந்தோம். சைலண்ட் வேலி 2nd டிவிஷனில், இது 2nd டிவிஷன். இந்த கிரவுண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸான ஒரு கிரவுண்டு. நிறைய படமெல்லாம் இங்கே ஷூட் பண்ணியிருக்கிறாங்க, பாட்டு ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான அழகு என்ன அப்படின்னா அந்த மலைகளுக்கு இடையில கூடி வர அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான். நல்ல மழை நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெள்ளவெளேர்னு அம்புட்டு அழகாக இருக்கும் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. ஹஸ்பண்டுக்கு எங்களுக்கு ஒரு இடம் சுற்றி காட்டணும் ரொம்ப ஆசை. என்ன இடம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஸ்கூலில் தான் நான் படிச்சிருந்துருக்கேன். எனக்கு ஞாபகம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம். மேக்ஸுக்கு பயந்துக்கிட்டே இங்கேருந்து நான் தமிழ்நாடு ஓடி போயிட்டேன் பார்த்துக்கோங்க. தாத்தா கிட்ட மேக்ஸுக்கு பயந்து தான் போனேன். அங்கேயும் போய் என்னை மேக்ஸு இப்போ வரைக்கும் என்னை விடலை. இப்போ வரைக்கும் என்னை அந்த மேக்ஸ் துரத்தி தான் வந்துட்டுருக்குது. ஹஸ்பண்ட் எங்கே கூப்பிட்டு போனாங்க அப்படின்னா இதுதான் ஹஸ்பண்ட் பிறந்த ஹாஸ்பிட்டலு. அதை காட்டுறதுக்காக தான் எங்களை மேலே கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க நினச்சிட்டாங்க எனக்கு தெரியாது அப்படின்னு. எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். ஆச்சி என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நானுமே குட்டி தம்பிக்கு இந்த தடுப்பூசியெல்லாம் போடுறதுக்கு இங்கே தான் போவேன். இங்கே தான் போய் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு வந்திருக்கேன். அப்போது ஹஸ்பண்ட் ஆச்சி டெலிவரி ஆகியிருந்த அந்த வார்டு எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஹஸ்பண்ட் என்கிட்ட புதுசாக சொல்கிற மாதிரியே சொல்லிகிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொல்லுங்கள் மாமா, நான் கேட்குறேன்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு. நம்மளுக்கு உள்ளெல்லாம் நம்ம போய் வீடியோ எடுக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்குள்ளே எந்த வேலையும் இல்லை. ஸோ அனாவசியமாக நம்ம உள்ளே போகக்கூடாது, வீடியோஸ் எடுக்கக்கூடாது. அதனால தான் வெளியே நின்று எடுத்துகிட்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.